Hi friends, this is Yas from Mr. Moto. ஒரு வழியாக மொபைல் ஃபோன் ஹெல்மெட்டோட ஒரு கேமரா செட்டப் பண்ணி ஒரு சின்னதாக ரைடு போகலான்னு பிளான் பண்ணி ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரும் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே விருதுநகர்லேருந்து ஒரு 47 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிளவக்கல் டேம் அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்ருக்கோம். ஸோ இது இந்த பிளவக்கல் டேம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த செட் பண்ணியிருக்கிற கேமரா கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கேமராலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சரியாக போய்கிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பிளவக்கல் டேம் அப்படிங்க போகிற தூரம் 47 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ 47 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோன்னா ஒரு 1.5 ஹவர்ஸில் போயிடலாம். ஸோ நாங்கள் மெதுவாக தான் போக போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது நான் ஆல்ரெடி அங்கே ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் காற்று அதிகமாக அடித்ததுனால சரியாக ரெக்கார்ட் ஆகலை, சரியாக கேட்கல. ஸோ நான் இப்போது பேக் ஓவர் வாய்ஸில் தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் எப்படி எதில் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய ஹெல்மெட்டில் ட்ரைபாடோட ஹோல்டர் பேஸ்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதில் மொபைல் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு மைக் எடுத்து என்னோடய ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. கோப்ரோ அளவுக்கு இல்லைனாலும் ஒரு வியூ கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நான் சைடு பை சைடு சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்படி ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறையா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போனது 23rd நவம்பர். ஸோ அந்த டைமில் நிறைய மழை பெஞ்சிருந்ததுனால நிறையாவே க்ரீனாக இருந்தது. நல்லா குளிர்வாகவே விருதுநகர் பீப்புள்ஸ் இங்கே இருக்கிறவங்க விவசாயம் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது நான் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வச்சுருக்கிறது 100cc பைக். ஸோ அதில் என்னால் ரொம்ப தூரம் போக முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டாகவே இருந்தது. ஸோ ரொம்ப தூரம் தானே போக முடியாது. ஸோ பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலாம், ஸோ நம்ம பக்கத்துலேயே நிறையா இருக்குது, பார்க்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ ஓகே, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இப்போது நம்ம வத்திராயிருப்பு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க, இங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன நடந்துச்சு நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் அங்கே வாய்ஸில் சொல்கிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க. பாண்டின்னு ஒருத்தர் வர்றல்ல, அது என்ன குறுக்க நிக்கிற? செத்துக்கிட்டு போச்சான்னு தெரியல. அந்த போட்டோ தானிப்பார் 22
31 கிலோமீட்டர் பிளவக்கணைக்கு. இன்னும் பிளவக்கல் அணைக்கு 31 கிலோமீட்டர்கள் உள்ளன. கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு சின்ன கடையில் வந்து டிஃபன் வாங்கிட்டு அதை பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதை கொஞ்சம் தூரம் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் பிளவக்கல் 1 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தோம். ஸோ நாம் இங்கே கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் தானே, நம்ம ஊர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மெதுவாக போய்கிட்டே இருந்தோம். ஸோ அழகாபுரி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட அவுட்டரில் இருந்து திடீர்னு ஒரு சடனாக ஒரு க்ரீனரி ஃபுல்லாக மலைகள் தென்பட ஆரம்பிச்சிது. ஸோ நான் நினச்சேன் அங்கே தான் அந்த பிளவக்கல் டேம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு கீழே தான் பிளவக்கல் டேம் இருக்கிறதா என்னோடய ஃப்ரெண்டும் சொன்னான். ஸோ அங்கேருந்து நம்ம பைக்கில் போயிட்டே அந்த மலை பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பு, வயல்வெளிகள் இதெல்லாம் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நேரம் ஆக ஆக நாங்கள் போயிட்டுருக்கிற பாதை சரிதானா அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால் ரோட்டோரத்தில் வண்டியை நிறுத்தி அங்கே இருக்கிற 2 பேர்கிட்ட வழி கேட்டோம். அவங்களும் நாங்கள் போகிற பாதை சரிதான், அப்படியே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே நேரத்தில் நாங்கள் வாங்கி வச்சுருந்த டிஃபனையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு நல்ல இடத்த தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் கண்ணில் தென்பட்டுச்சு அங்கே இருந்த ஐயனார் கோவில் ஒன்று. அங்கேயே டிஃபனை சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, கேப்சர் பண்ணுறதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி ஒரு மலையும் அங்கே இருந்த நேச்சர்ஸும்.
போயிட்டே இருக்கும்போது ஒரு ஊரில் தூரத்தில் மலை, ரோட்டுக்கு 2 பக்கத்துலேயும் வயல்வெளிகள்னு ரொம்பவே க்ரீனாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வயல்வெளிகளை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம்னே சொல்லலாம். ரொம்ப நேரமாக 2 பக்கத்துலையும் இருக்கிற இயற்கையை ரசிச்சுட்டே வந்ததில் முன்னால் போகிற பைக்கோட வேகத்தை கணிக்க மறந்துட்டோம். அந்த நேரம் பார்த்து எதிரில் ஒரு மினிவேன் வர ரொம்பவே கஷ்டப்பட்டு பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தணும். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளோதான் இயற்கையை ரசிச்சுட்டே வந்தாலும் பைக் ஓட்டும் போது கவனம் முழுதான் ஒரே இடத்துல முட்டுது.